உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன், வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் தற்பொழுது மழை தீவிரமடைந்திருக்கிறது, என்ன நிலவரம்? சென்னையில தொடர்ந்து இரண்டாவது நாளாக தற்போது பரவலாக கனமழை என்பது பெய்து வருகிறது. மாணவருடைய முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை, வேப்பேரி, புரசைவாக்கம், சென்ட்ரல் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக விட்டு விட்டு கனமழை என்பது பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பிரதான சாலைகளான அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை உள்ளிட்ட சாலைகள்ல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சிகளையே பார்க்க முடிகிறது. அதே போல் அலுவலகங்களுக்கு செல்பவர்களும் மழையில் நனைந்தபடியே அவர்களுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழலை இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தொடர்ந்து அதே பகுதியில நீடித்து வருகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில நகர்ந்து வட தமிழக மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதியை ஒட்டி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல மழையினுடைய அளவு என்பது குறைந்து காணப்படும் எனவும் லேசான முதல் மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல காலை 10 மணி வரைக்கும் இந்த லேசான முதல் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.